பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் 10 பேரில் 7 பேர் விடுதலையாவதாக புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றன. வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ஆர் தேவப்பிரியன். பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவாகக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த எண்ணிக்கை தொடர்பாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு தண்டனை கிடைக்குதா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த வகையில் பார்க்கும்போது 2022 கிட்டத்தட்ட 4.5 லட்சம் குற்றச்சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கு. சராசரியா ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 50 குற்றச்சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றதா இந்த புள்ளி விவரம் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கா அப்படின்றது அடுத்து மிக முக்கியமான கேள்வி. அந்த வகையில் 2022 பாலியல் தொல்லை தொடர்பாக 83,344 புகார்கள் பெறப்பட்டிருக்கு. அதில் 71,630 புகார்கள் மீதான் குற்றப்பத்திரிகையே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்குகள் தற்போது வரைக்கும் 5,48,354 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் கன்விக்ஷன் ரேட், குற்றச்சாட்டு பதிவு செய்து அனைத்து நடைமுறையும் முடிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது 25% வழக்குகளில் தான் தண்டனை அப்படின்றது கிடைச்சிருக்கு. அடுத்ததாக வன்கொடுமை தொடர்பான குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்போது 2022 31,516 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கூடுதலாக 26,000 வழக்குகள் அப்படின்னு பார்க்கறது அதற்கு முந்தின வருடம் 2021 விசாரணை நிலுவையில் இருந்த வழக்குகளுடைய எண்ணிக்கையும் சேர்த்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது குற்றப்பத்திரிகை தாக்கலான எண்ணிக்கை 44,785. ஒட்டுமொத்தமாக இந்த வன்கொடுமை தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் 1,98,285. ஆனால் இதில் தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது 27% தான். அடுத்ததாக கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 2022 பதிவான வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது 248. இதில் குற்றப்பத்திரிகை 240 பண்ணியிருக்காங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஒட்டுமொத்தமாக 1,333. தண்டனையை பார்க்கும்போது 69% பேருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது அப்படின்றது உறுதியாக இருக்கு. அடுத்த குற்றம் அப்படின்னு பார்க்கும்போது போக்ஸ்கோ சட்டத்தில் 2022 62,095 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் குற்றப்பத்திரிகை 58,575 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிலுவை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 2,61,761 வழக்குகள் இப்போ வரைக்கும் ஓவராலாக இந்த செக்ஷனில் நிலுவையில் இருக்கு. தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது 31%. அண்மை காலங்களில் போக்ஸ்கோ சட்டம் தொடர்பான வேகம், அந்த விசாரணை வேகம்ன்றது அதிகரிச்சுட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பாலியல் வன்கொடுமை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 2022 32,000 வழக்குகள். இதில் குற்றப்பத்திரிகை 60% தான். இதில் எவ்வளவு பேருக்கு தண்டனை கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27.5% பேர். ஸோ ஓவராலாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்தாங்க அப்படின்னா அதில் 3 பேர் மட்டும்தான் தண்டிக்கப்படுறாங்க, மீது 7 பேர் விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்றது தான் இந்த தரவு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கு. ஸோ எத்தனை பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் நடக்குது 1 லட்சம் பேரில் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய சராசரி 66 பேர். அதாவது 1 லட்சம் பெண்களில் இந்தியாவில் அப்படி ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 66 பேருக்கு எதிராக குற்றச்சம்பவம் நடக்குது. டெல்லியில் தான் அதிகபட்சம் 150 பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஹரியானாவில் 118, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 24, நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் 5. அதாவது 1 லட்சம் பெண்களில் எவ்வளவு பேர் இந்த மாதிரி வன்கொடுமையால் துன்புறுத்தலால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற நம்பர்ஸ் தான் இந்த தரவு அப்படின்னு சொல்ல முடியும். என்ன காரணம், தண்டனை குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வலிமையான சட்டங்கள் இல்லையா? இல்லை, வலிமையான சட்டங்கள் இருக்கு, நடைமுறைப்படுத்துறதுலாம் நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்றதா சட்ட நிபுணருடைய கருத்தா இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது சமூக அழுத்தம் ஒரு பக்கம், நீண்ட சட்ட நடைமுறையின் காரணமாக ஏற்படக்கூடிய தாமதம், பிறல் சாட்சிகள், ஒருவேளை ஒரு இடத்துல நம்பிக்கை இழந்துடுறாங்க பாதிக்கப்பட்டவங்க. அதன் காரணமாக தான் அந்த தண்டனை குறைப்பு, தண்டனை அப்படின்றது நிறைய பேர் கிடைக்காம சட்டத்துடைய பிடியிலிருந்து தப்புறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ இதுதான் இந்த 2022 தரவு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கு.